இப்போ காந்தாரா மாதிரி இவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கை உள்ள வச்சு ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. பட் அது காந்தாரா அளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. எக்ஸாக்டாக டிட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். காந்தாரா கிளைமேக்ஸ் மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். சூர்யா மாதிரி ஒரு நடிகருக்கு இந்த கம்பேக் கண்டிப்பாக தேவை. சரி, நீங்கள் இதை விட மோசமான படம்லாம் ஹிட் ஆயிருக்குங்க தமிழில் லாஸ்ட் 10 இயர்ஸில். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. சூர்யா ஃபேன்ஸுக்காக ஒரு சில ரெஃபரன்சஸ் தேவையில்லாமல் வேறு படங்களுக்குள்ளெல்லாம் போய் அது வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு கேமியோ வருது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கணும். அது வந்து சும்மா கைத்தட்டல் வாங்குறதுக்கோ அதை படத்தை ஓட்டுறதுக்காக மட்டுமே வந்து அது குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். தியேட்டருக்கு வந்த பின்னால் மக்கள் மத்தியில் ஒரு டிவைடர் ஒப்பீனியன் தான் இருந்தது. எல்லாம் வந்து ஓகே, சுமாராக இருக்குது, ஓகேவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு சில பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் சாமி ஆடினாங்க. அது எனக்கு தெரியல, அது எந்த அளவுக்கு அது நிஜமாவே நடந்தது அப்படின்னு தெரியல. ரைட்டிங் எந்த ஏரியாவில் நல்லா இருக்குன்னா அந்த இந்திரன்ஸ் கேரக்டர், அவரோட பொண்ணு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது வந்து ஒரு சங்கர் பட பாணியில் தான் இருந்துச்சு. மேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்லி படம் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் இவங்க ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம், எப்படி மக்கள் பார்த்துருவாங்க, ஹிட் ஆயிடுவாங்க. அவர் ஆட்சியில் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமும் சில அசம்பாவிதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ஏன் அதை பார்க்காம இருக்காரு, நீங்கள் வந்தோடனே மாற்றிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம இவங்க இன்ஸ்டாகிராம் ஆட்சி, இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சியை பிடிச்சவங்க, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது தெரிஞ்சானே வந்தீங்க மாற்றுங்க. யாரெல்லாம் வந்து பயங்கரமாக பொங்குனாங்களோ போன பீரியடில், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொங்குனாங்களோ அவங்க யாரும் பேசவே இல்லை. விஜய் வந்துட்டாருனால எதுவும் மாறிடாது, மக்கள் தான் மாறணுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு முன்னால் தெரியல. அவங்களுக்கு கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தவங்க, மூவிஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ சட்டசபை பார்க்குறாங்க. கொஞ்சம் பேர் அரசியல் படுத்துறாரு இவர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னால் இந்த கவர்மெண்ட் உங்களை அரசியல் படுத்தலையே அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு சிவிக்ஸில் ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன, எல்லாமே அதில் இருக்குது. இப்போ அவங்க இன்னைக்கு அவங்க ஐபிஎல் பார்ப்பாங்களா இல்லை சட்டமன்றத்தில் நடக்கிற பார்ப்பாங்கன்னா ஐபிஎல் தான் பார்ப்பாங்க. நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்க, எங்களுக்கு மாற்றம் தேவைம்பாங்க. என்ன மாற்றம்? இப்போ அதிமுக இருந்தவங்க தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்த விசிகா வச்சு தான், கம்யூனிஸ்ட் வச்சு தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ அது என்ன மாற்றம், எந்த வகையில் மாற்றம்? போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர் கல்லூர் ரகுமான் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கருப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருப்பு படம் பார்த்தீங்களா? பார்த்தேன், ரிவ்யூவும் போட்டிருந்தேன். கருப்பு படம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ ஆன்லைனில். விமர்சனம் இப்போது பாக்ஸ் ஆஃபீஸாக அந்த படம் வந்து ஹிட்டு. விமர்சன ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து அந்த படம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க அது வந்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? மோஸ்ட்லி 80% பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூனே எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்தது. மேபி படம் ரிலீஸ் ஆனதுனால சோஷியல் மீடியாவில் வர்ற ரிவ்யூஸ் வந்து சூர்யா கம்பேக் இல்லை அப்படிங்கிறது வேற சில பேர் சொல்லியிருக்கலாம். பட் இது கண்டிப்பாக சூர்யா கம்பேக் தான். ஏன்னா கம்பேக்குங்கிறது நம்ம கமர்ஷியல் வெற்றியை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ சூர்யா நல்லா நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோலேயே கூட நல்லா நடிச்சிருந்தார். ஸோ சூர்யா அவர்களோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நம்ம நல்ல நடிகரா இல்லைங்கிறது வந்து இங்கே டிபேட்டே இல்லை. அவர் கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மர் தான். பட் என்னென்னா நிறைய பேர் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா 2013 நினைக்கிறேன், அந்த டைமில் தான் அவர் இந்த விஜய் டிவியில் அந்த குரோட்பதி ஷோ பண்ணார் இல்லையா, நீங்களும் ஒரு கோடி NVOK ஷோ பண்ணார் இல்லையா. அது பண்ணும்போது அவர் யூஸ்வலாகவே அது எல்லாருக்கும் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் பிக் பாஸ் போன பின்னால், பிக் பாஸுக்கு முன் பின் அப்படின்னு தான் நீங்கள் கமலோட இதை நீங்கள் பார்க்கணும். விக்ரம் படமாக இருக்கட்டும், தக் லைஃப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவளோட டயலாக் டெலிவரியே கொஞ்சம் மாறிட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் எனக்குலாம் அதை பார்க்க முடிஞ்சது. என்னது பிக் பாஸில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி தெரிஞ்சது. மேபி ஒரு ஓவர பாயிண்ட் அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தனாலேயோ என்னவோ அது தெரிஞ்சது. அது சேம் சூர்யா அவர்கள்ட்டையும் பார்க்க முடிஞ்சது. NVOKல எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கண்டஸ்டன்ஸ்கிட்ட கொஷின் கேட்பாரோ அந்த மாதிரி தான் ஒரு டயலாக் டெலிவரியும் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அன்டில் சிங்கம் 2 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் அஞ்சானுக்கு அப்புறம் அந்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அது உங்களால் பார்க்க முடியும். 2 படத்துல தான் அந்த மாதிரி இல்லை. ஒன்று ஜெய்பீம், இன்னொன்று சூர்யா ரிப்போர்ட்ரு. மற்ற எல்லா படத்துலையுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸை உடைச்ச படம் வந்து ரெட்ரோன்னு சொல்லலாம். ரெட்ரோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய சூர்யாவை பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் ஒரு ஆக்டரோட கம்பேக்னா ஒன்று நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லலாம், இல்லை அவரோட கமர்ஷியல் சக்ஸஸ் சொல்லலாம். ஸோ ரெண்டுலேயுமே அவர் நிச்சயமாக கம்பேக் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ரொம்ப அது சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகருக்கு, ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உண்மை. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா
சூர்யா அவர்கள் கமர்ஷியல் படம் எந்த மாதிரியெல்லாம் கமர்ஷியல் படம் கொடுத்துருக்காரு தெரியுமா, இதெல்லாம் வந்து கம்பேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா அவருடைய கமர்ஷியல் படம் பீக் ஆனது வந்து அயன், இந்த மாதிரியான தரமான படங்களை அவர் கொடுத்துருக்காரு. கண்டென்ட் ரீதியாகவும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எவ்வளவு மாறிடுச்சு. ஆமாம், தமிழ் சினிமா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நல்ல கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஓகே, ஸோ தமிழ் சினிமாவில் நீங்கள் இப்போது ஒரு 2K கிட்டயோ ஜென்சி கிட்டயோ, இதை நான் வந்து ஒரு அவங்க டேஸ்ட்டை நான் பீலிட்டில் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. பட் அவங்க எந்த மாதிரி படங்களை பார்த்து வளர்ந்தாங்களோ அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் எதுன்னு கேட்டால் லியோ தான் சொல்லுவாங்க. ஓகே, இல்லை எது ரொம்ப சிறந்த படம்னு கேட்டால் வேறு ஏதோ ஒரு படம், ஒரு சுமாரான படம் தான் சொல்லுவாங்க. லியோ கண்டிப்பாக சுமாரான படம் தான், அதை நீங்களும் நானும் அக்ரி பண்ணிப்போம். பட் இப்போ ஒரு 80s அதுக்கடுத்து 80s 90s கிட்ஸ்க்கு அடுத்து வந்தவங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பெஞ்ச் மார்க். ஸோ அந்த மாதிரி படம் தான் வரும். இந்த மாதிரி படம் எடுத்தால் போதும், ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அந்த மாதிரி படம் தான் வரும். ஓகே, இப்போது லோகேஷ் கனகராஜ் கைதி மாதிரி படம் பண்ணியிருக்காரு, மாநகரம் மாதிரி பண்ணியிருக்காரு, அதுதான் அவரோட பெஸ்ட்டு. கண்டிப்பாக லியோவோ மாஸ்டர், எனக்கு கேட்டால் லியோவோட மாஸ்டர் இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு. ஓகே, நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், லியோவோட கண்டிப்பாக மாஸ்டர் பெஸ்ட்டான படம் தான். இப்போ வாரிசு, லியோவாக இருக்கட்டும், இது எல்லா படமும் ஆக்டருக்காக ஓடுற படம் தானே தவிர அந்த படத்தில் நீங்கள் ஒரு சின்ன நடிகர் நடிக்க வச்சு அந்த படம் ஓடாது. கதையே அப்படிப்பட்ட கதை தான், அப்படி சொல்கிறதும் தப்பு தான். இது சின்ன நடிகரை போட்டு எடுக்க முடியாது. பட் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு மாறிடுச்சு. என்ன கேட்டால் கடைசியில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஸ்கிரிப்டாகவும் அதே சமயம் இந்த மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி படம், நிஜமாவே ரைட்டிங் நல்லா இருக்கிற படம், ஒரிஜினலாக கொஞ்சமாவது இருக்கிற படம் அப்படின்னு கேட்டால் நான் கத்தி சொல்லுவேன். அதுக்கு முன்னால் துப்பாக்கி சொல்லுவேன். அதுக்கு முன்னாலனா மங்காத்தா சொல்லலாம். இருக்கணும். அதே சமயம் ரைட்டிங் இருக்கு. நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் எப்போ என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, ஸோ முன்னாலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ படம் பார்க்கும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் முடிச்ச பின்னால் ஒரு படம் எப்போ ரொம்ப நல்ல படம் எக்ஸலண்ட்டான ஃபிலிம் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த படம் ஒரிஜினலாகவும் இருக்கணும். அந்த படத்தில் இது வந்த ஒரு விஷயம், இதை நான் அந்த படத்தில் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் லியோவாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், அதில் பார்க்குற நீங்கள் முக்கால், இப்போ லியோ படம் எடுத்துக்கோங்க. லியோ வந்து அப்படியே ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படம் தான். அந்த படம் ரைட்ஸ் வாங்கி அவங்க எடுக்கலை. படத்தோட டைட்டில் வந்து ஜஸ்ட் தேங்க் பண்ணுறோம் அது. அந்த படத்தை எடுத்த கிரெடிட்ஸ்லாம் கொடுக்கல. இவங்க யார் கிரெடிட்ஸ் கொடுக்குறது? ரைட்ஸ் வாங்காமல் நம்ம இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ அப்படியே எடுத்து வச்சு நான் கிரெடிட்ஸ் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, அது காப்பி பண்ணி எடுக்கிறது தான். அதில் ஒரிஜினலாக இருந்த ஒரே ஒரு விஷயம் ஃபேக் ஃப்ளாஷ்பேக். அந்த வருஷம் நாங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக், அது மட்டும் தான் வந்து ஐ திங்க் லோகேஷ் கனகராஜ் எழுதுன்னு நினைக்கிறேன். அதை அவர் என்ஹான்ஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த காஃபி ஷாப்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரிஜினலாக இல்லாத படங்களையோ இல்லை நிஜமாவே ரைட்டிங்க்கு மெனக்கிட்டு வரக்கூடிய படங்களோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காக நம்ம யாருமே அப்படி எடுக்கலன்னா சொல்ல முடியாது. இப்போ வீரதீரசுரன் எனக்கு பிடிச்சிருந்தது, பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல, அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. டிராகன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கேட்டால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் அது பெரிய ஹீரோ இல்லாமலும் அதே சமயம் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாகவும் ரைட்டிங் நல்லா இருந்த படம்னா நான் டிராகன் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சில படம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்திருக்கு. பட் இப்போ நீங்கள் டாப் ஹீரோஸ் ரஜினி, விஜய், சூர்யா, அஜித் இவங்க நடித்ததில் நல்ல மாஸ் படம் சொல்லுங்கன்னா கடைசியாக எனக்கு தெரிஞ்சு 2014 வந்த கத்தி படம் தான் சொல்லுவேன். இல்லை அதுக்கு முன்னாடி துப்பாக்கி, இந்த மாதிரி 24 மாதிரி சில படங்கள் சொல்லலாம். ஆனால் அது ஒரு முழுநீள கமர்ஷியல் படம் இல்லை, அது கண்டென்ட் ஓரியன்ட் கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நீங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு. அது இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்கும். இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியை நம்ம இவ்வளோ புகழ்கிறோம். ஆனால் 2000 2010 இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நடிகர்களை மட்டுமே நம்பி படம் எடுத்த காலகட்டம் மலையாளத்துலேயும் இருந்திருக்கு. ஸோ இப்போ மேபி அது இப்படி இருக்குது. இதெல்லாம் போர் அடிச்சு போய் திரும்ப கதை வேணும், எங்களுக்கு நல்ல ரைட்டிங் இருக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்குற வரும். அது நீங்கள் மலையாள சினிமா பற்றி சொல்கிறப்போ எனக்கு தோன்ற விஷயம், மம்முட்டி சார் வந்து நிறைய கந்தூர் ஸ்குவாட் இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பே டர்போன்னு ஒன்று பண்ணுறாரு. ஆமாம், இந்த மாதிரியான ஃபிலிம்ஸும் அங்கே வருது. ஆமாம், இப்போ நம்ம வந்து இங்கே பேசுறது நல்ல படம் மட்டும் தான் பேசுவோம். ஏன்னா அங்கே மலையாள சினிமாவில் வர்ற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஜாஸ்தி. ஓகே, இப்போ நமக்கு ரஜினி சார் வந்து இல்லை விஜயோ இல்லை யாரோ ஒருத்தர் விஜய் சாரோ அஜித் சாரோ இவங்கெல்லாம் வந்து இப்போது 2 வருஷத்துக்கு ஒரு படம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. மோகன்லால் வருஷத்துக்கு 5 படம், மம்முட்டி வருஷத்துக்கு 6 படம் பண்ணுறாங்க. அது எல்லா படமே நல்லாயிருக்கும். நடுவில் டர்போ மாதிரி ஒரு சுமாரான படமும் மொக்க படமும் பண்ண செய்வாங்க. மோகன்லால் லாஸ்ட் 3 இயர்ஸில் எத்தனையோ ஃப்ளாப்பும் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பேசுறது இல்லை, ஏன்னா அது நம்மளோட இண்டஸ்ட்ரி இல்லை, அதை நம்ம பேசுறது கிடையாது. ஸோ அதே அளவுக்கு அவங்க நல்ல படமும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பேட்ரியட் எடுத்துக்கோங்க, ரீசெண்டாக வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலர் மாதிரி, வேட்டையன் மாதிரி, இல்லை லியோ மாதிரி அந்த ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஒரு பேன் இந்தியா படமாக கொண்டு போகணும், பேன் இந்தியான்னு சொல்கிறத விட ஒரு கேமியோ இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, எல்லாரையும் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் ஸ்கேம் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஆர்கானிக்காக இருந்தது. செகண்ட் ஆஃப் அந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, இந்த படம் இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம ரஜினி கமல் நெல்சா படம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு.
இப்போ கருப்புல இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ காந்தாரா மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கை உள்ள வச்சு ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பட் அது காந்தாரா அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னும் விமர்சனங்கள் தான் இருந்துச்சு. ஆமாம், நான் அதை நான் ரிவ்யூவில் பர்டிகுலராக சொல்ல. பட் ஒரு ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் ரூமர் என்ன இருந்ததுன்னா, காந்தாரா படம் ஹிட் ஆன பின்னால் போன வருஷம் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸை லைட்டாக ட்வீக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. அது எந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். காந்தாரா கிளைமேக்ஸ் மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்கும். வில்லனை சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். சாமியே வர்ற இது ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் சாமியே பூமிக்கு வர்ற கதை. இது மாதிரி நம்ம பழைய படங்களில் பார்த்துருக்கோம். இந்த கதை நீங்கள் பர்டிகுலராக இந்த கதை ஒரு கோர்ட் சிஸ்டம்குள்ளே, நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம்குள்ளே சாமி வர்ற கதை வந்து ஓ மை காட் அப்படிங்கிற படத்தில் இருந்து வர்றது. அதை வந்து எப்படி வந்து பிகே படத்தோட கதையை எடுத்து மூக்குத்தி அம்மன் பண்ணாரோ அந்த மாதிரி ஓ மை காட் அப்படிங்கிற படம், அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு கடவுளை வந்து கோட்டு கூப்பிட்ற மாதிரி ஒரு கதை தான் அதுவும். ஆனால் அதில் வேறு நிறைய படங்கள் வந்து உருவி பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸுக்காக ஒரு சில ரெஃபரன்சஸ் தேவையில்லாமல் வேறு படங்களுக்குள்ளலாம் போய் அது வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, சூர்யா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா ஒரு 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 கேமியோ வருது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ், பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கணும். அது வந்து சும்மா கைத்தட்டல் வாங்குறதுக்கோ அதை படத்தை ஓட்டுறதுக்காக மட்டுமே வந்து அது குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ குட் பேட் அக்லி வந்து போன வருஷம் என் ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு படம் மாதிரியே என்னால் ஃபீல் பண்ண முடியல, ரீல்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஓகே, இப்போ கைத்தட்டுவாங்க, இப்போ விசில் அடிப்பாங்க, படம் முழுக்க ஒரு 20 மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா படம் ஓடிடும். படத்தில் எதுவுமே ஆர்கானிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இருக்கும். இந்த படத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அது நல்லா ஒர்க் ஆச்சு. ஹீரோ வர்ற வரை ஒர்க் ஆச்சு. எப்போ ஹீரோ வில்லன் மோதல் வருதோ அது கூட இவர் வந்து அவரோட ஹீரோட பவரை யூஸ் பண்ண, கடவுளோட பவரை யூஸ் பண்ணாத வரைக்கும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓரளவுக்கு. இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் இவங்க கதையை வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா கடவுள் ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் படத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? கடவுளால் தான் எது வேணால் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க சிங்கம் அது இன்னொரு 4 ரெஃபரன்ஸ் கூட வச்சிருக்க வேண்டியது தானே. அது வைக்கிறது முடிவு பண்ண பின்னால லியோ ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து தியேட்டரில் மக்கள் வந்துட்டு மைண்ட்லெஸ்ஸாக கத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அது ஜென்சியை குறிவைத்து இருக்கக்கூடிய ஜென்சின்லாம் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். ஆனால் நீங்கள் தியேட்டருக்கு வந்த பின்னால் மக்கள் மத்தியில் ஒரு டிவைடர் ஒப்பீனியன் தான் இருந்தது. எல்லாம் வந்து ஓகே சுமாராக இருக்குது, ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு சில பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதில் இருக்கக்கூடிய மாஸ் மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. சில பேர் சாமி ஆடினாங்க. அது எனக்கு தெரியல, அது எந்த அளவுக்கு அது நிஜமாகவே நடந்தது அப்படின்னு தெரியல. இன்னொன்று சாயபேங்கர் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் கொஞ்சம் ரெப்படேட்டிவாக இருந்தது. ஆனால் பாட்டாக பார்த்தீங்கன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காட் மோட் பாட்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். படம் வந்த பின்னால் இந்த ராத்து ராசன் அப்புறம் வெரசாங்கிற ஒரு பாட்டு இருக்கும், அது எல்லாமே வந்து வெரப்பா, அது எல்லாமே வந்து நான் ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் சூர்யாங்கிற ஒரு ஸ்டாரோட கமாண்டிங்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சாயபேங்கரோட மியூசிக், இது ரெண்டும் இல்லைன்னா படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிருக்குமா, இந்த அளவுக்கு ஒரு தியேட்டருக்கெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமாங்கிறது பெரிய கொஷின் தான். ரைட்டிங் அந்த எந்த இடத்துலையுமே வந்து அதை எலவேட் பண்ணல. ரைட்டிங் எந்த ஏரியாவில் நல்லா இருக்குன்னா அந்த இந்திரன்ஸ் கேரக்டர், அவரோட பொண்ணு, அந்த விஷயம் எல்லாமே நல்லா இருந்தது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது வந்து ஒரு சங்கர் படம் பாணியில் தான் இருந்துச்சு. மேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்லி படம் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒர்க் ஆச்சு, எல்லாமே ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் தான் இவங்க ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம், எப்படி மக்கள் பார்த்துருவாங்க, ஹிட் ஆயிடுவாங்கன்றது. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கான ஒரு வேக்யூம் இருந்தது. ஸோ இப்போது நீங்கள் பசியில் இருக்கவங்களுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி அது இதாக இருக்குது. பட் ஆல் செட் அண்ட் டன் சூர்யா மாதிரி ஒரு நடிகருக்கு இந்த கம்பேக் கண்டிப்பாக தேவை. அவர் மாதிரி நீங்கள் இதை விட மோசமான படம்லாம் ஹிட் ஆகிருக்குங்க தமிழில் லாஸ்ட் 10 இயர்ஸில். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஓரளவு பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ப்ளூ சட்டை மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார்ல, இப்போ இந்த படம் ஒரு மொக்க படமாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற படம் வந்து சூப்பர் படமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிவ்யூவில் சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ வந்து ரெட்ரோவோட வேல்யூ தெரியுமா அப்படிலாம் வந்து மீம் போட்டுட்டு இல்லை. ரெட்ரோவில் பிரச்சனை என்னென்னா, ரெட்ரோ வந்து பெருசாக மொமெண்ட்ஸ் அதில் இல்லை. சரி, நீங்கள் ஆர்கானிக்காக மொமெண்ட்ஸ் இருக்கணும். அது வந்து ஒரு கமர்ஷியல் படம். ஓகே, அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் படமாகவும் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. கண்டென்ட் ஓரியன்டாக பயங்கரமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அவரோட அது எந்த மாதிரி படங்கிறதே தெரில. செகண்ட் ஹாஃப் வேறு பழைய படங்கள், அவரோட படங்களே கூட ரிமைண்ட் பண்ணுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிமைண்ட் பண்ணுச்சு. ஸோ அதெல்லாம் தான் அந்த படத்தில் பிரச்சனை இருந்தது. இன்னொன்று அந்த படம் வந்து ஐ திங்க் லவ் வார் ஹியூமர்னு 3, லவ் லாஃப்டர் வார்னு 3 தான் பிரிச்சிருப்பாங்க.
அதில் வார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, லாஃப்டரில் சிரிப்பே வரல, லவ் மட்டும் சில இடங்களில் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. சூர்யா ஒருத்தரால் மட்டும் இல்லை சந்தோஷ் நாராயணனை மட்டும் அந்த படத்தை காப்பாற்ற முடியாது இல்லையா? அதுதான் அந்த படத்தில் நடந்துச்சு. கண்டிப்பாக நான் கருப்பை விட ரெட்ரோ பெட்டர்னு சொல்ல மாட்டேன். மேபி ரைட்டிங் வைஸ் சில இடங்கள் அது பெட்டராக இருந்திருக்கலாம் ரெட்ரோ. ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும், அதோட டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கணும், இது யாருக்காக படம் எடுக்கிறோங்கிறது. அந்த படத்தில் அந்த கிளாரிட்டி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு ரெட்ரோவில். இது நான் இவங்களுக்கு தான் எடுக்கிறேன், எனக்கு பிஎன்சியில் படம் ஓடணும், சூர்யா சாருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. படத்தோட வெற்றிங்கிறது தானே. நீங்கள் ரிவ்யூஸ் வேறு, படத்தோட பற்றின ஒப்பீனியன் வேறு. நீங்கள் வெற்றியை பற்றி கேட்டிங்கன்னா அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதை விட பெட்டரான்னு கேட்டிங்கனாலும் அது வேறு. எதை கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் கங்குவா வேறு, ரெட்ரோ வேறு, இது வேறு. இது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் நீயா நான் அதை வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க, பிஆர் வந்து பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பீங்க. அது இப்போவும் நடக்குது, அது அந்த மாதிரியான விஷயங்கள் அது இப்போவும் நடக்குது. அதில் நான் ஓப்பனாக பேசுனதுனால பெருசாக என்னை யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல. ஓகே இவன் பண்ண மாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் கூட 1-2 படம் அப்ரோச் பண்ணாங்க, நான் சொல்லிட்டேன். அது நடக்கும், எப்போவுமே நடக்கும். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படம்னு சொல்லிட்டு நீங்கள் ட்விட்டரில் போட்டிருந்தீங்களா? ஆமாம். அதை பார்த்துட்டு எல்லாம் கேட்டாங்கன்னா, ஓ அந்த நடிகர் இப்படி பண்ணுறாரா அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த நடிகர் மட்டும் இல்லைங்க, எல்லா நடிகரும் பண்ணுவாங்க. நான் ஒரு படம் ஒன்று சொல்கிறேன். 2023 வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஒரு முக்கியமான டைரக்டர் எடுத்த பெரிய ஹிட்டான படம். ஒரு ஸ்டார் அப்போ தான் வந்து வேறு மாதிரி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தவர், அப்போ தான் ஒரு ஹீரோ ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே படத்தில் இன்னொரு பெரிய ஹீரோ இருக்கார். ஓகே அந்த படத்துக்கு யுனானிமஸாக பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் அந்த ஒரு ஹீரோ ஓகே காமெடியாக பண்ணுறது ஒரு ஹீரோ ஆகுறாரு, காமெடியாக பண்ணுறது ஒரு ஹீரோ ஆகிறாரு. படத்துக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் ரிவ்யூ தான், எல்லாருமே அவரையும் பாராட்டுறாங்க. ஆனாலும் அவர் சைட்லேருந்து நிறைய பேர் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி எங்கள் ஹீரோ பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் கொஞ்சம் நாங்கள் உங்கள் பே பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆல்ரெடி நாங்கள் எங்கள் ரிவ்யூவில் பாசிட்டிவ் தாங்க சொல்லியிருக்கோம். இல்லை இன்னும் கொஞ்சம் 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதா அந்த டைமில் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அவரை பற்றி பெருமையாக சொல்லுங்கள், அதாவது இருக்கிற இன்னொரு ஹீரோவோட இவரை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹீரோ இருக்கார், ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். அவர் படத்துக்குலாம் நீங்கள் எப்போவுமே, இப்போ அவருக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லை, பட் அவர் படத்தில் எல்லா படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் ஷோ எல்லா ஊர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். அவங்களே பே பண்ணி உள்ள ஆடியன்ஸ் அனுப்பி இந்த பப்ளிக் ரிவ்யூவில் வந்து அவங்க ஆளுங்களை விட்டு எடுக்க வைப்பாங்க. அவர் படத்துக்கு ரெகுலராக நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் சைடில் பண்ணுவாங்க. அது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, அது நடந்துட்டு தான் இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவ்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி நீங்கள் ஒரு சுமாரான படத்தை நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம், மொக்க படத்தை அவங்க ரொம்ப பயங்கரமாக புலங்காகிதம் அடைஞ்சு பேசும்போது உங்களுக்கு படம் அந்த ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒருவேளை இது காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களோங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு படம் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேறு. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு படத்தை பயங்கரமாக பில்டப் பண்ணும்போது அது உங்களுக்கு தனியாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு திரை விமர்சகராக மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகராகவும் மாறிட்டு வரீங்க. அரசியல் விமர்சகர்லாம் சொல்ல முடியாதுங்க. அரசியல் விமர்சகர்னா சரி நம்ம எல்லாத்தையும் சுற்றி அரசியல் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அம்மா சைட்லாம் ஒரு கட்சியாக இருப்பாங்க, அப்பா சைட்லாம் ஒரு கட்சியாக இருப்பாங்க. இப்போ என் வீட்டிலே வந்து கவுன்சிலர்லாம் இருந்தவங்கலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் அட்டாச்மெண்ட் சம்பவம் இருக்கும். ஓகே ஸோ வீட்டில் எப்போவுமே சின்ன வயசுலேயே துக்ளக், ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர்லாம் இருந்திருக்கு. ஸோ நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நமக்கு ஒரு சில விஷயம் மட்டும் படிச்சிருப்போம், சினிமா நியூஸ் தாண்டி சில விஷயம் படிச்சிருப்போம். அண்ட் இப்போது 2006 to 11 நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது டிஎம்கே பீரியடில் என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, என்ன மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்துருப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதை நம்ம தெரிஞ்சதை வச்சு சில விஷயம் பேசுகிறோம். அரசியல் விமர்சகர்லாம் நம்ம சொல்ல முடியாது, பத்திரிகையாளர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. என்ன பாதிக்கிற விஷயத்த நான் பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு தோன்ற ஒரு கருத்தை பேசுகிறேன். ஆமாம், அந்த விதத்தில் கேட்குறேன். இப்போ நான் ஒரு 2011 வந்து இப்போது ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ வந்த உடனே பஸ் ரேட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே அப்போ என்கிட்ட பைக் கிடையாது. அப்போ அது 2011 அது என்ன பயங்கரமாக அப்போ நமக்கு தெரியும்ல இது ஏன் பண்ணுறாங்க. ஓகே இதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட் பண்ணாத இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போல் டிஎம்கே பீரியடில் வந்து நான் திண்டுக்கல், நான் இப்போ நான் அந்த டைமில் சொல்லுவாங்கல்ல மின்வெட்டு 7-8 மணி நேரம், நீங்கள் அப்போ மேபி சின்ன பையனாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து மின்வெட்டு 7-8 மணி நேரம் இருக்கும். அந்த டைமில் 2006 to 11 டைமில் பவர் கட் நிறையா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களோ இல்லைனா திண்டுக்கல்காரன், ஸோ அங்கே பக்கத்தில் மதுரை வந்து அழகிரி அவர் கண்ட்ரோலில் இருந்தது, அவங்க பண்ண அட்டகாசங்கள் பற்றியெல்லாம் அப்போவே ஆர்குட்லேயோ ஃபேஸ்புக்கில் எதுலேயோ நான் அப்போ வந்து எழுதிட்டு தான் இருந்திருக்கோம். ஸோ நமக்கு தோன்றது எழுதுறது, அவ்வளோதான்.
ஸோ அந்த விதத்தில் கேட்குறேன், விஜய் அவர்களுடைய அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் ஆட்சியில் வந்து உட்காந்ததுக்கப்புறமும் சில அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து அதை வந்துட்டார்ல, இன்னும் ஏன் அதை பார்க்காம இருக்காரு, நீங்கள் வந்தோடனே மாற்றிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க, அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து எல்லாமே ஒரே நாளில் மாறிடுமான்னா கண்டிப்பாக மாறாது. நிச்சயமாக மாறாது. அதை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காருங்கிறனால அவரோட ஹேட்டர்ஸ், அவர் வரக்கூடாதுன்னு நினச்சவங்க அதை கேட்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சானே வந்தீங்க, மாற்றுங்க, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம். இதை பற்றி ஏன் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு வருஷமாவது டைம் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஆனால் எங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ நம்ம இவங்க இன்ஸ்டாகிராம் ஆட்சி, இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சியை பிடிச்சவங்க, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் மீம் பேஜஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு இப்போது விஜய் அவர்களோட அவர் முதல்வராகவோ இல்லை அவரோட 2ஆம் கட்ட தலைவர்களோ இதுக்கு பேசணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அவங்களும் தப்பாக தான் மோசமாக தான் பேசுகிறாங்க. அந்த பெண் அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அவங்க வந்து சந்திரமுகி மாதிரி பேசினாங்க முன்னால், இப்போ வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோவில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது. ஆனால் ஆட்சி சைடில் அதிகாரத்தில் இருக்கவங்க பேசுகிறன்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு எது ப்ராப்ளமாக இருக்குன்னா, இவங்க ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிற மாதிரி யாரெல்லாம் வந்து பயங்கரமாக பொங்குனாங்களோ போன பீரியடில், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொங்குனாங்களோ அவங்க யாரும் பேசவே இல்லை. ஒருத்தரெல்லாம் மீம்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ இதான் புரியுது, விஜய் வந்துட்டாருனால எதுவும் மாறிடாது, மக்கள் தான் மாறிடணுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு முன்னால் தெரியல அவங்களுக்கு அப்படின்னு அவர் ஒருத்தர் வந்து அதை சொல்லி தான் வந்திருக்காரு. சார் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி பிங்க் பேட்ரோல்னு இருந்துச்சு, ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் டிஎம்கே பீரியட் வந்து எல்லாத்துக்கும் வண்டியெல்லாம் மாற்றினாங்க. சென்னை முழுக்க எல்லாரும் கரெக்டாக கொடுத்தாங்க, ஹுண்டாய் கரெக்டாக கொடுத்து அதெல்லாம் அதே பிங்க் பேட்ரோல். இப்போ அதே வந்து சிங்கப்பெண் படைன்னு மாற்றுறாங்க. ஸோ இவங்க என்ன சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் நம்ம வந்து ஒரே நாளில் மாறிடும்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அதை ஒரு பிரச்சாரமாக விஜய் அவர்கள் எடுத்ததே வந்து சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையில் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதோ, ஏதோ ஒரு இடத்துல இருக்க ரேப்புக்கோ கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதான் இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறோமா இல்லையா அதை பாருங்கள், அதை எப்படி மாற்ற முடியும், ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனால் எது நம்ம கன்சர்னாக இருக்குன்னா, இப்படி ஒரு விஜய் அவர்களை பார்த்து ஓட்டு போட்டவங்க, எம்எல்ஏ யார், என் எம்எல்ஏ ஆம்பளையா பொம்பளையா, படிச்சிருக்கானா இல்லையா, எத்தனை பேர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது, என்ன எதுவுமே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்றைக்கி அமைச்சராக உட்காரும்போது அதுதான் நம்ம கன்சர்னாக இருக்குது. இப்போது நேற்று இவங்க இப்போது ஓட்டு போடுறதுக்கு பஸ்ஸே விடல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ பக்ரீத் ஒரு சாதாரண ஹாலிடே, அதுக்கு பஸ்ஸு இல்லை, கிளாம்பாக்கம்ல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு யாரோ ஒருத்தர் நீ சாப்பிட்டு பேசுகிறேன், நான் சாப்பிடாம பேசுகிறேன்னு இவர் ஏதோ போக்குவரத்துறை அமைச்சர் பேசிகிட்டு இருந்தார், ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எக்ஸ்ட்ரா பஸ் விட முடியல, முன்பதிவு பண்ணவங்களை விட முன்பதிவு பண்ணாதவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க, அதனால் என்ன பண்ணிட்டோம், முன்பதிவு பண்ணவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் இவங்களெலாம் அனுப்பிச்சோம்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. ஆனால் அதை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சரி, இப்போ தெரிஞ்சிருச்சு, பக்ரீத்துக்கு இப்படி தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கோ ஆகஸ்ட் 15க்கோ இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஓகே. ஆனால் அது வரைக்கும் ட்ரால் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா லாஸ்ட் 50 இயர்ஸில் நம்ம இப்படி எதையும் பார்க்கல, நம்ம எந்த ஸ்டேட்லையும் இப்படி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதையோ இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதையோ நம்ம பார்க்கல. ஸோ ஆப்வியஸாக சிரிக்க தான் செய்வாங்க, ட்ரால் பண்ண தான் செய்வாங்க. அந்த ட்ராலு ஹேட்ரடை தாண்டி இவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஓட்டு போடாதவங்க கூட விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. இல்லை இது ஸ்ப்ளிட் ஆகலாம், இல்லை இன்னொரு விஷயமும் நடக்கலாம். என்னென்னா இதுவரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க வந்து டேட்டாவை பார்த்தோ, இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் என்ன நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்க பார்த்தெல்லாம் போடல, விஜய்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருஷம் மோசமாக இருந்தாலும் விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட தான் செய்வாங்க. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போது கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தவங்க, மூவிஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ சட்டசபை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் கொஞ்சம் பேர் அரசியல் படுத்துறாரு இவர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அரசியல் எப்படி படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சி, எப்போவுமே ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌட் இருக்கும், எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் அது இருக்க தான் செய்யும். அரசியல் படுத்திட்டாங்க அப்படிங்கிறனால இவங்க எந்த மாதிரி சேஞ்ச் இவங்க பண்ண போகிறாங்க, இவங்க அதுக்கப்புறம் தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அதை ஒப்பீனியன் மாறப்போகுதா என்னங்கிறத பார்க்கணும். நான் இல்லை 118 சீட்டு வேணுமா ஆட்சி அமைக்கிறதுங்கிறது நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது மோசமான விஷயம் தான். அப்போ இத்தனை பேர் விழுந்திருக்காங்க, இதுக்கு முன்னால் இந்த கவர்மெண்ட் உங்களை அரசியல் படுத்தலையே அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு சிவிக்ஸில் ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன, எல்லாமே அதில் இருக்குது.
ஓகே மேபி இப்போ நான் படிச்சப்போ இருந்த சிலபஸில் Social இருந்துச்சு. science-ல வரும். சாரி கரெக்ட். Okay. நான் படிச்சப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்ன்னு இருக்கும். Okay. சோஷியல் சயின்ஸ்லேயே இதெல்லாம் இருக்குது. அப்போது ஸ்கூலில் அதை கரெக்டாக படிக்காததோ இல்லை பேசிக்கான விஷயங்களை இப்போ நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தானே அது, கண்டிப்பா. நீச்சல் அடிக்கிற மாதிரி தானே இது. அது மாதிரி பேசிக்கான விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோங்கிறது எல்லா ஸ்டேட்லையும் அப்படி இருக்காங்க. ஒரு ஏ பொலிட்டிக்கல் க்ரௌட் இருக்க தான் செய்வாங்க. Okay. இப்போ ஒரு ரிசர்வேஷன் தேவையா இல்லையான்னு கேட்டால் நீங்கள் 10 பேர்கிட்ட கேட்டால் ரிசர்வேஷன் தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. Okay. ரிசர்வேஷன் ஏன் தேவைன்னு தெரியாது. அவங்க அதுக்கு முன்னால் வந்து அதனால் என்ன பெனிஃபிட் ஆகி அவங்க ரிசர்வேஷன் மூலமாக படித்து முன்னேறி இருப்பாங்க. ஆனால் ரிசர்வேஷன் வேணாம்னு சொல்லுவாங்க. Okay. அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் தலைமுறை பட்டதாரியா 2ஆம் தலைமுறை பட்டதாரியாக இருப்பாங்க. எதனால் ரிசர்வேஷன் தேவை அப்படின்னு உங்களுக்கு புரியாது. Okay. பாருங்கள், எஸ்சி என்னோட 2 மார்க் கம்மியாக வாங்கிட்டான், அவனுக்கு சீட்டு கிடச்சி எனக்கு கிடைக்கலம்பாங்க. அங்கே நிறைய படிக்காதவங்க இருப்பாங்க. இல்லை உனக்கு மேலே இருக்கவங்களை பாரு, இப்போது நீங்கள் மேலே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கவங்களை பாரு, அது எல்லாருமே படித்தவங்களா இருப்பாங்க. அவங்களே திரும்ப வரணுமா, அவங்களுக்கே எல்லா ரெப்ரஸன்டேஷனும் போகணுமாங்கிற அந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியாது. Okay. அப்படி பேச தான் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ஏ பொலிட்டிக்கல் க்ரௌட் அரசியல் படுத்தப்படாதவங்க இருக்க தான் செய்வாங்க. அது அவங்க இதை பார்த்து நான் இன்றைக்கி கிரிக்கெட் பார்க்குறதுக்கு பார்த்தேன். இன்றைக்கி அவங்க கேளுங்க பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க கிரிக்கெட் தான் பார்ப்பாங்க. விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கும்போது பதவி பிரமாணம் பண்ணும்போது அந்த ஒரு 10 நாள் இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க நான் ஓட்டு போட்டேன், அவர் சிஎம் ஆகிறத பார்க்கணும், அவர் பதவி பிரமாணம் பண்ணுறதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தாங்க. இப்போ அவங்க இன்றைக்கி அவங்க ஐபிஎல் பார்ப்பாங்களா இல்லை சட்டமன்றத்தில் நடக்கிற பார்ப்பாங்க கேட்டால் ஐபிஎல் தான் பார்ப்பாங்க. அவங்க தே வில் ரிமைன் ஏ பொலிட்டிக்கல். அந்த க்ரௌடு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அடுத்த அவங்க வந்து 15 வருஷம் முன்னால் சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, 10 வருஷம் முன்னால் மக்கள் நல கூட்டணி போட்டிருப்பாங்க, 5 வருஷம் முன்னால் கமலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, இப்போ விஜய் ஓட்டு போடுறாங்க. ஆனால் விஜய்ங்கிறவர் இங்கே ஒரு டாப் நடிகராக இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கான கிரேஸ் அதிகம். நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், விஜய் சினிமாவில் பண்ண மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்லாட்டியும் கூட எங்களுக்கு மாற்றம் தேவைம்பாங்க. என்ன மாற்றம்? இப்போ அதிமுகவில் இருந்தவங்களை தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. திமுக கூட்டணியில் வச்சு தான், திமுக கூட்டணியில் இருந்த விசிகா வச்சு தான், கம்யூனிஸ்ட் வச்சு தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ அது என்ன மாற்றம்? எந்த வகையில் மாற்றம்? இல்லை விஜய் அவர்களை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அவர் டாக்ஸ் கட்டாத விஷயங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் என்ன மாற்றம் அப்படிங்கிறது. பட் ஆல் செட் அண்ட் டன் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ அவர் வந்து நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் நான் ஓட்டு போட்டிருக்காலும் எனக்கும் அவர் தான் முதல்வர். அடுத்த 5 வருஷம் பஞ்சம் இருந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதுதான். ஸோ நம்ம நல்லது நடக்கும்னு நம்புவோம், அவ்வளோதான். இப்போது இருக்கிற அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நல்லாச்சியை கொடுப்பாருன்னு நம்புவோம். அதுக்காக அவரை விமர்சனம் பண்ணாமல் கிண்டல் பண்ணாமலே இருக்க மாட்டேன். கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிக்கிற மாதிரி விஷயம் ஒருத்தர் சொன்னார்னா சிரிக்க தான் செய்வாங்க. இப்போது அவ்வளோ பேசினார். இப்போ அந்த 10 நாளில் வந்து நடந்த விஷயத்துக்கு ஒரு எல்லாம் சொல்கிறாங்களே ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சில முக்கியமான பிரச்சனை நடக்கும்போது, இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்தது, அதுக்கு அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் கவின் ஆணவ கொலைக்கு வாயை திறக்கலை, இப்போவும் திறக்க மாட்டாருன்னா அதெல்லாம் கன்சர்ன் தான். சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்ணணும். எல்லாமே ஆதவர்ஜனாவே பேசிகிட்டு இருந்தா யார் சிஎம்ங்கிற கொஸ்டினும் வரும். இதெல்லாம் நிறைய இருக்குது, கண்டிப்பாக பேசணும். இப்போ நீங்கள் ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு நாள் ப்ரெஸ்ஸை பார்த்தாருன்னா பார்க்கல, ஜெயலலிதா ஒரு நாள் ப்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னு பார்க்கல. ஆனால் எல்லா பிரச்சனையும் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, பேசுவாங்க. யாராவது விமர்சனம் பெருசாக வருதுன்னா அது பேசுவாங்க. இவர் வந்து இன்னும் எந்த மூடில் இன்னும் வந்து ஒரு அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 3 months 4 months இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம இப்போது எதிர்க்கட்சியே வந்து நாங்கள் 6 months டைம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பேச தான் செய்வாங்க, அதுக்குன்னு பேசாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள் இன்னொன்று இவங்க 118 மேலேயும் வாங்கிட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.